பிரம்மயுகம் பத்தி ட்விட்டர்ல செம விமர்சனம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மம்புட்டி இப்ப எல்லாம் நடிக்கிற எல்லா படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு தான் இருக்கு. சோ அதை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ராகுல் சதாசிவன் இயக்கத்துல மம்புட்டி, அர்ஜுன், அசோகன், சித்தார்த், பரதன் சொல்லிட்டு பல நடிகர்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க படம் அப்படின்னு சொல்ல போனா பிரம்மயுகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் பிப்ரவரி 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகி சூப்பராவே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், டீசரா இருக்கட்டும், ட்ரைலரா இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். அது மட்டும் இல்லாம எல்லா படத்தை விட இந்த படம் தூக்கி சாப்பிடுற மாதிரி தான் இதோட எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படம் பிப்ரவரி 15 அன்னைக்கு ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஆரவாரத்துல நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த படம் ஹை பீக் போகும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை. மம்புட்டிக்கு இப்ப கிட்டத்தட்ட 72 வயசு ஆனாலுமே நிறைய படங்கள்ல நடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமா சூப்பராவே இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வித்தியாசமான கதையை எடுத்து அந்த கதையில எப்படி ஒரு நல்ல ரோல்ல நடிக்கிறது அப்படின்னு பார்த்து அந்த படத்தை ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த வயசுலயுமே அவர் நிறைய விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே மக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மலையாளத்துல அப்படின்னு நம்ம வாயெடுத்தாலே மோகன்லால் தான் அப்படின்னு ஞாபகம் வரும். ஆனா மோகன்லாலே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு மம்புட்டி வளம் வந்துட்டு இருக்கிறதுதான் இன்னைக்கு பல பேரால பேசும் பொருளாவே மாறப்பட்டு இருக்கு. சோ மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில படங்கள் ஹிட் ஆகும், ஒரு சில படங்கள் அதிகமா ஓடாது. இப்ப ரீசெண்டா அவர் நடிச்ச படம் எதுவும் பெருசாவே ஓடவே இல்ல. அப்படி இருக்க நிலையில இப்ப மம்புட்டி நடிச்சிட்டு இருக்க எல்லா படமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மலையாளத்துல எல்லாருமே மம்புட்டிய பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. சோ இன்னும் ஹை பீக்கு அவர் வந்துருவாரு அப்படிங்கிறது தான் இங்க நிறைய இடத்துல பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே சிறந்த நடிகர் அப்படின்னு சொன்னா இன்னுமே மம்புட்டி தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மம்புட்டி நடிக்கிற எல்லா படமுமே ஒரு கதை ரொம்ப வித்தியாசமாவே இருக்கும். அவரோட நடிப்பு மிரட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா ரொம்ப ரசிச்சு பாக்குற நிலைமையில இருந்துட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் நம்மள பிரமிக்க வைக்கிற அளவுக்கு தான் இப்ப பிரம்மயுகம் அப்படிங்கிற படம் சூப்பர் டூப்பர்ல இருந்துட்டு இருக்கு. இத பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியில சூப்பர் டூப்பராவே வந்துட்டு இருக்கு. ஒரு சில படங்கள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாவே இருக்கும். ஆனா இந்த படத்தை பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கியூரியாசிட்டியோட இந்த படத்தை நாங்க பார்த்திருக்கோம். ரொம்ப வேற லெவலா இருந்துட்டு இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா மம்புட்டி அவர்களுக்கு இது சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த படத்தோட இயக்குனரையே நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம மைண்ட் ப்ளோவிங் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனரான ராகுல் சதாசிவன் அவர்கள் பிரபல ஹாலிவுட் ஹீரோ இயக்குனரான ஜாரன் பிலவுக்கு ஒரு சவால் விட்ட மாதிரிதான் இந்த படம் இருக்கு. அது முக்கியமா இந்தியாவுல ஒருத்தர் இப்பெல்லாம் இருக்காரா அப்படிங்கறது மாதிரி நிரூபிக்கிற மாதிரிதான் இந்த கதை இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இத பத்தி சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இந்த சிறப்பான நடிப்பை பத்தி தான் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம மம்புட்டியோட நடிப்பு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா இருக்கிறதுனால சோ இது எல்லாருமே அலற விட்டுடும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மம்புட்டிய பாராட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.